அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மணிவாக்கம் கூட்ரோடில் இருக்க தள்ளுவண்டி உணவகத்துக்கு வந்திருக்கோம். இங்கே போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம இங்கே வாங்கினது இன்றைக்கி ஒரு வெஜ் மீல்ஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த வெஜ் மீல்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வெஜ் மீல்ஸில் அவங்க கூட்டு கொடுத்துருந்தாங்க. கேசரி, அப்பளம், ஒரு பீட்ரூட் பொரியல் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேசரி ட்ரை பண்ணி பார்த்தோம். கேசரியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். ஸோ நம்ம கேசரி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கூட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். கூட்டோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது புடலங்காய் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பீட்ரூட்டு கூட வச்சு நம்ம அந்த ரைஸையும் இந்த புடலங்காய் கூட்டும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அது இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கே ஹோட்டலில் ஒரு மீல்ஸோட ப்ரைஸ் 80 ரூபா. 80 ரூபாய்க்கு அவங்க கொடுத்த அந்த மீல்ஸோட அளவு தாராளமாக ஒருத்தருக்கு பத்தும். குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம காரக்குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். காரக்குழம்போட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதில் நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருந்தாங்க. என்ன இதில் ஒரு ட்ராபேக்னால், காரக்குழம்புல காரம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. காரம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வேறு எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பீட்ரூட் கூடையும் அப்பளம் கூடவும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது ரசம், தக்காளி ரசம். இந்த தக்காளி ரசத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நிறையா அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரசத்துக்காகவே நம்ம இங்கே மீல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரசத்தோட டேஸ்ட் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ரசம் நம்ம பீட்ரூட் கூடவும் அப்பளம் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம மோர் ட்ரை பண்ணி பார்த்தோம். மோரோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா நமக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த லொக்கேஷனுக்கு வராது மணிவாக்கம் கூட்ரோடில் இருக்க தள்ளுவண்டி கடை அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.